அற்புதங்கள், அருள் அடையாளங்களால் வரக்கூடிய விசுவாசம் நிலையற்ற விசுவாசம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து தவ காலத்தின் முதல் வாரத்திலே புதன்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக அற்புதங்கள், அருள் அடையாளங்களால் வரக்கூடிய விசுவாசம் நிலையற்ற விசுவாசம். எனவே தான் இயேசு உங்களுக்கு யோனாவின் அருள் அடையாளங்களை தவிர வேறு எந்த அருள் அடையாளங்களும் தர முடியாது என்று சொல்லுகின்றார். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்தின் பின்னணியிலே நாம் சற்று அலசி பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் அற்புதங்களை நேரில் கண்டும் பின்னால் வந்த சோதனையில் விசுவாசத்தை முழுமையாக இழந்ததற்கு இஸ்ராயல் மக்கள் பாலைவன பயணம் தான் மிக சிறந்த, மிக தெளிவான உதாரணமாக இருக்கிறது. இதைவிட ஒரு பெரிய அடையாளம் மனித வரலாற்றில் இருக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை ஒரு ஒப்பீடாக பார்த்தால் உங்கள் கேள்விக்கு முழுமையான விடை கிடைக்கும். அவர்கள் கண்ட மிக பிரமாண்டமான அடையாளங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் விடுதலையாகும்படி கடவுள் செய்த அற்புதங்கள் சாதாரணமானவை அல்ல. 10 வாதைகள், இயற்கையை விஞ்சிய இறைவனின் வல்லமையை எகிப்தியர் மேல் கண்டார்கள். செங்கடல் 2ஆக பிளந்து பின்னால் எதிரிப்படை வந்தபோது கடல் 2ஆக பிளந்து வழிவிட்டதை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். அதை போலவே வானத்திலிருந்து தினமும் மன்னாவும் காடையும் பொழிந்து 40 ஆண்டுகள் அவர்களை வழி நடத்தினார். சோதனை வந்தபோது அவர்களுடைய விசுவாசம் சரிந்தது. இவ்வளவு பெரிய அடையாளங்களை கண்டும் ஒரு சிறிய தாகம் அல்லது பசி வந்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுப்பு. எகிப்தில் நாங்கள் செத்திருக்கலாமே, அங்கே இறைச்சி சட்டிகளுக்கு அருகில் அமர்ந்து வயிறார உண்டோமே என்று விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 3 இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடவுளையே அவர்கள் மாற்றினார்கள். மோசே மலையில் கடவுளோடு பேசி கொண்டிருந்த சில நாட்களில் தங்களை காத்த கடவுளை மறந்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை கடவுளாக வழிபட்டார்கள். இது ஏன் மிக சிறந்த உதாரணம். இங்கே இந்த 2 முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். மன்னா அவர்களுக்கு தினமும் பொழியப்பட்டது. ஆனால் அது பழக்கமாகிவிட்டதால் அதை ஒரு அற்புதமாக பார்க்காமல் அதன் மேல் சலிப்பு கொண்டார்கள். அதை போலவே தான் பயத்தால் மறைந்த விசுவாசம். கானான் தேசத்தை உளவு பார்க்க சென்றவர்கள் அங்கே இருந்த இராட்சச மனிதர்களை பார்த்து பயந்தார்கள். செங்கடலை பிளந்த கடவுள் இவர்களை வீழ்த்துவார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. அழுது புலம்பி மீண்டும் எகிப்துக்கே போய்விடுவோம் என்றார்கள். இன்றைய நற்செய்தியை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, ஏன் இயேசு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டாது என்று சொல்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, அற்புதங்கள் அதிசயங்களால் வரக்கூடிய விசுவாசம் நிலையற்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செங்கடலையை பிளந்து காட்டினாலும் மனித மனம் ஒரு சிறு துன்பம் வரும்போது அந்த அடையாளத்தை மறந்துவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். அடையாளங்கள் கண்களை திறக்கலாம், ஆனால் இதயத்தை மாற்றுவது மனமாற்றம் மட்டுமே. நினிவே மக்கள் ஒரு அடையாளத்தையும் பார்க்கவில்லை, யோனாவின் வார்த்தையை மட்டுமே கேட்டு மாறினார்கள். அதுதான் நிலையான விசுவாசம். இஸ்ராயல் மக்களின் இந்த மனநிலை இன்றும் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று பேரளவில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்றாட நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சவால்கள் நிறைந்த நேரத்திலே இயேசுவை உண்மையிலே நாம் விசுவசிக்கிறோமா? அல்லது அவரை நாம் பின்வாங்குகிறோமா, மறுதளிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கும் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பிரிவினை
சபையில் போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய பதில், அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, அருள் அடையாளங்கள் நடக்கிறது என்று சொல்லுவார்கள். இவையெல்லாம் உண்மையான விசுவாசம் அல்ல. நம்முடைய குடும்பத்திலும் கூட ஒரு சில நேரங்களிலே ஒரு சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வந்த உடனே நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளை, உனக்கு கண் இருக்கிறதா என்று கேட்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாம் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு ஜோதியக்காரர்களை பார்க்க செல்கின்றோம். இன்னும் பல மந்திரவாதிகளை பார்க்க செல்கின்றோம். இன்னும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிரிவினை சபைகளிலே போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறார். இவ்வாறு பல மனிதர்களை நாடி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அற்புதங்கள் அதிசயங்களால் வரக்கூடிய விசுவாசம், ஒருவேளை அற்புதங்களை கண்டு அதிசயங்களினால் வரக்கூடிய விசுவாசம் நிலையற்ற விசுவாசம். நிலையான விசுவாசம் என்பது எப்படி யோனாவின் வார்த்தையை கேட்டு நினிவே மக்கள் மனம் மாறினார்களோ, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு சோதனைகள், விசுவாசத்திற்கு எதிராக சோதனைகள் வருகின்ற பொழுது விவிலியம் முழுவதும் நமக்கு இருக்கிறது. தொடக்க நூலிலிருந்து இறுதி திருவெளிப்பாடு வரைக்கும் உள்ள அந்த இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது, அதை படித்து நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த விசுவாசம் நிலையான விசுவாசமாக மாறும். அந்த விசுவாசம் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடிய விசுவாசமாக மாறும். எனவே அற்புதங்களால், அதிசயங்களால், அருள் அடையாளங்களால், வல்ல செயல்களால், பிறர் சொல்லக்கூடிய பல நல்ல வல்ல செயல்களால் வரக்கூடிய விசுவாசம் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினால் வரக்கூடிய விசுவாசமே, அதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்வாக்கக்கூடிய விசுவாசமே நிலையான விசுவாசம் என்பதை இன்றைய நாளிலே இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே அற்புதங்களினால் அல்ல, அதிசயங்களால் அல்ல, இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்த நூற்றுத்தவனுடைய மகனுடைய நோய் குணமானதைப் போலவே நாமும் ஆண்டவர் இயேசு சொன்ன இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போம். அதன் வழியாக நிலையான உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வோம். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.